போயிடுறாங்க. மீதி பேரு வீட்டுல இருந்தும் வெளியூர்ல இருக்க மாதிரி தான். அது வீட்டுல இருக்க ஆள் அந்த மாதிரி பிள்ளைய பெற்றுட்டு பிள்ளைக்கெல்லாம் இன்னைக்கு எல்கேஜி ஃபீஸ் 1 லட்சம் ரூபா. நாங்கெல்லாம் யூஜியே 30,000 முடிச்சிட்டோம். சொல்லுமானால எம்ஏ பிஇ தமிழ், எம்ஏ தமிழ், எம்ஃபில் தமிழ் இன்னும் கணக்கு இருக்கு. 74,250 ரூபா படிச்சு முடிச்சேன். வெளியில தங்கி சாப்பிட்டு என் பிள்ளையோட ஃபீஸ் அதை விட அதிகம். அப்போ பணத்துக்கான தேவை அதிகமா இருக்குன்னு சொல்லி குழந்தை பிறந்த 4 மாசத்திலேயே அதுக்கு வேலைக்கு ஒரு ஆளை போட்டு வீட்டுல வச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. இதுக்கு உதாரணமா ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஆராய்ச்சி என்னன்னா, ஒரு ரோபோட்டை வச்சு முதல்ல ஒரு ரோபோட்டை ஒரு அறையில விட்டுறாங்க. அந்த ரோபோட் அந்த அறை முழுக்க சுத்தி சுத்தி வருது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அறைக்குள்ள கோழியை விட்டுறாங்க. அது என்ன நினைச்சிட்டுதான் அந்த கோழியை தன்னோட அம்மா நினைச்சு அந்த கோழி பின்னாடியே சுத்த ஆரம்பிக்குதான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கோழியை எடுத்து அதே அறையில ஒரு கூண்டுல அடைச்சிடுறாங்க. அப்ப என்ன பண்ணிச்சான், எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு இருந்த அந்த ரோபோட் அந்த கோழியை மட்டுமே சுத்தி சுத்தி வந்துச்சான். ஒரு மிஷினுக்கு கூட ஒரு அம்மாங்கிற ஒரு உறவு வேணும் இல்லையா? நீங்க இன்னைக்கு வேலைக்கு ஆள் வச்சுட்டு போறீங்க, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறீங்க. அது ஒரு தவறான செயலை செய்யுது, அங்க அதை செய்யாதப்பான்னு அம்மா சொல்றாங்க. அப்ப அந்த பிள்ளை அதை கேட்கல. ஆனா வேலை பார்க்குறவங்க அதை செய்யாதன்னு சொல்லும் போது அந்த பிள்ளை கேட்குது. அப்ப அந்த அம்மாவனுடைய வலி எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இவ்வளவு பேர் இறந்து போனாங்களே, அந்த இழப்பீடு 1 கோடி ரூபாய் அவங்களுடைய இழப்பை ஈடுகட்ட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுல ஒரு அப்பா இருக்காரு. அவருக்கு 2 மகள்கள். ஒரு மகளுக்கு 4 வயசு, இன்னொரு மகளுக்கு 8 வயசு. அவங்க அம்மாவுடைய அஸ்தியை கிடைக்கிறதுக்காக போறாரு. அந்த குழந்தைகளுக்கு அந்த வெறும் பேப்பரா தானே தெரியும் அந்த 1 கோடி ரூபாயோட மதிப்பு தெரியுமா? இல்ல அவங்க அப்பா இருந்து செய்யக்கூடியது அந்த 1 கோடி ரூபாய் செஞ்சிட முடியுமா? அப்ப எதுதான் இழப்பை ஈடுகட்ட முடியும் அப்படின்னா, நம்மளுடைய குணம் தான் ஈடுகட்டும். எப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளுடைய பெயர் இந்த உலகத்தில் வாழும் என்றால் அதுதான் உங்களுக்கு குடும்பத்துக்கு நீங்க இறந்ததுக்கு அப்புறமும் செய்யற ஒரு நல்லது. உங்க பேரை சொல்லும் போதே மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகளுக்கு. அப்படி இறந்தும் வாழ்ந்தவர் தான் நம்மளுடைய கண்ணதாசன். யாராவது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுப்போமா? பணம் தான் முக்கியம் நினைச்சா எனக்கு பணம் வேணும்டா, நான் அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கண்ணதாசன் என்ன பண்ணாராம், யாராவது சமுதாயம் சார்ந்த பாடலை கேட்டு வரும்போது, என்னை விட என்னோட தம்பி பட்டுக்கோட்டை அதை நல்லா செய்வான், அதை அவனுக்கு சுடுகன்னு சொல்லுவாராம். அவ்வளவு போட்டி கவிஞனாக இருந்தாலும் அவருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்குது கண்ணதாசனுக்கு. அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இறந்து போறாரு. அப்ப கண்ணதாசன் தன்னுடைய தம்பியா நினைச்சு உருகி உருகி ஒரு இரங்கற்பா எழுதுகிறார். அந்த இரங்கற்பா என்னன்னா, சின்ன வயது மகன், சிரித்த முகம் பெற்ற மகன், அன்னை குணம் படைத்த அழகு மகன் சென்றானே, கண்ணல் மொழி எங்கே, கருணை வெளிதான் எங்கே, மன்னர் முடியில் மணிமொழியில் வாழ்ந்திருந்த செந்தமிழை தென்னவர் பொருளாக்கி தன் கவிதை தந்த மகன், கண்மூடி தூங்குகிறான், கனவு நிலை காணுகிறான், விழுந்து விட வந்த மகன் விழுந்து விட்டான் சாவு நிலை, அழுதால் வருவானா, அழுதால் வருவானா, அதற்றினால் கிடைப்பானா, ஆரோடி நீரோடி அழகிழந்த விழிகளெல்லாம் போராடி கொண்டு வர போவோம் அவன் உயிரை, தன்னுயிரை தருவதனால் தங்க மகன் கிடைப்பானா, என் உயிரை தருகின்றேன் இங்கே என் மாக்கவி. வெற்றிலை வாயிலை விளையாடும் வேலையிலே நெற்றியிலே சிந்தை நிழலோடு என்றிருக்கும், கட்டுத்தமிழ் விழியிலே கவியாக வந்திருக்கும், அன்னே என உரைத்தாள் அதில் ஒரு சுவை இருக்கும், கழுத்திலே தவழ்ந்து வரும் கைத்தறியின் துண்டெல்லாம் பழுத்து தமிழ் பாடும் பண்புரைக்கும், வாழ்கின்ற வாழும் வயது மகன் வளர்ந்து வரும் தேன் கவிஞன் ஆண்டெடுத்து செல்லவில்லை அன்புமனை கைப்பிடித்து, பிஞ்சு முகம் பாராமல் பேதை குரல் கேளாமல் நெஞ்சோடிய ஓலமிடும் நேயர் முகம் காணாமல் காத்திருந்த திரையுலகின் கையனவை கருதாமல் நின்றது போல் நின்று நெடுந்தூரம் சென்று விட்டான், ஆரம்பமாவது மண்ணுக்குள் ஆடி அடங்குவதும் பெண்ணுக்குள் என்றானே, தங்க மகன் போன பின்னர் தமிழுக்கு கதி இல்லையே, வெங்கொடுமை சாக்காடி விளங்குவதற்கேற்ற போல் மங்காத செங்குருதி மகன் என்று நினைத்தாயோ, கல்யாண சுந்தரனை கண்ணியனை ஒரு பொழுது பொல்லாத காரியங்கள் புரியாத பண்பினனே, சாவது இயற்கைதான், சாவதற்கும் நீதி உண்டு, நீதியில்லா சாவுமை நெருங்கிவிட்டது என்றாலும் வாழும் தமிழ்நாடும் வளர்த்தமிழும் கலைஞர்களும் வாழ்கின்ற காலம் வரை வாழ்ந்து வரும் முன்பெயரை என்று சொன்னாருன்னு சொன்னா, அவ்வளவு அழகான உறவுகளை தான் அவர் சம்பாதிச்சிருக்காரே தவிர அவர் பணத்தை எங்கேயுமே சம்பாதிக்கல. நான் அமெரிக்காவை போல சம்பாதிக்கிறேன், இந்தியா போல வாழ்கிறேன்னு கண்ணதாசன். ஏன்னா நான் அப்படிதான்
இன்னைக்கு கண்ணதாசனுடைய புள்ள நானு, கண்ணதாசனுடைய மனைவி நானுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு பெருமைப்படுறோம்ல. அவர் சம்பாதிச்சு வச்ச பணத்தினாலே அவ்வளவு பெருமைப்படுறாங்க, அவருடைய குடும்பம் கிடையாது. இப்படி ஆண்கள் தான்